வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பாலன் த பாய். படத்தோட கதை என்னென்னா, கண்ணூரில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் நம்ம படத்தோட கதாநாயகி கைதியாக இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். சில நாட்களுக்கு பிறகு தண்டனையெல்லாம் முடிஞ்சு கதாநாயகியும் அவங்களுக்கு பிறந்த அந்த பையன், அதாவது பாலனும் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது எதுக்காக கைதியானோ, என்ன தப்பு பண்ணணும், எதுக்காக இவ்வளோ நாட்கள் கைதி பண்ணினாங்க, இது எல்லாம் யாருக்குமே தெரியாமல், யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழலாம் அப்படின்னு ஒரு நினப்போட வெளியில் வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணினாங்க, இதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை இயக்குனது இதுக்கு முன்னாடி ஆவேசம் அப்படின்னு மலையாளத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படம் சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை எடுத்த ஜித்து மாதவன் அப்படின்ற டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ சிம்பிளாக இப்போ சொல்லணும்னா சூப்பரான ஒரு தரமான படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே சூப்பராக தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அவர். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த படத்தை பார்க்கும்போது மெல்ல மெல்ல இந்த படத்தோட ட்ராமா சுவாரஸ்யமாக போகுது. பட் செகண்ட் ஆஃப் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்டோட இந்த படம் மூவ் ஆகுது. குறிப்பாக கிளைமேக்ஸ் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மலையாளத்தில் ஏற்கனவே நிறைய படங்கள், த்ரில்லரான படங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரியான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே தான் ஆகணும். ஒவ்வொரு சீனும் பரபரப்பாக, குறிப்பாக இன்டர்வல் பிளாக் செம்ம பரபரப்பாக எடுத்திருக்காங்க. அண்ட் இதை தவிர படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் கொடுத்த கதாபாத்திரத்தை தரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தை பாருங்கள். எனக்கு இந்த படத்துக்கு மதிப்பெண் அப்படின்னு கொடுக்கணும்னா சொல்லவே தேவையில்லை, ஒரு 10க்கு 8 அப்படின்ற மாதிரி இந்த படம் மூவ் ஆகுது. ஸோ படத்தை பாருங்கள், த்ரில்லரான படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.